உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். தேவன் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாரு. என்ன வேணும், நான் என்ன செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் அப்படின்னு ஏசு இறங்கி வராரு. நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கோம்ல, என்கிட்ட எக்கச்சக்க லிஸ்ட்டு இருக்குங்க, எக்கச்சக்க பட்டியல் இருக்குது என்னுடைய தேவைகள். உங்களுக்கும் அதிக தேவைகள் இருக்குல்ல, சொல்லுங்கள் ஏசப்பா கிட்ட. அவர் கேட்குறாருன்னா அவர் செய்வாருங்க. அவர் கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக செய்து கொடுப்பாரு. சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ இவ்வளோ நாள் கேட்டு ஒன்றுமே அவரை கூப்பிட்டு கூட கண்டுக்கலையேண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் அதுக்காக தான் வந்திருக்காரு. நான் உங்களுக்கு என்ன செய்து கொடுக்கணும் சொல்லுங்கன்னு அவர் கேட்டு வராரு. நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்லுங்கள், ஏசு செய்து தருவார். அவருக்கு உங்களை பற்றி தெரியுங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் கூப்பிட்டுட்டே இருந்தீங்களே, அதனால தான் அவர் வந்திருக்காரு. என்ன வேணாலும் செய்து தருவார். நீங்கள் யார்கிட்டையும் போக மாட்டீங்கன்னா அவருக்கு தெரியும். நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டீங்க, உங்களை பற்றி தெரியும். உங்களுக்குன்னு ஒரு தேவை வந்தால் இயேசுவை மட்டும் தான் கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. சரிங்களா? நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள். என்ன தேவை இருக்குதோ இப்போமே கேளுங்க அவர்கிட்ட. அவர் தானே கேட்குறாரு, என்ன செய்து கொடுக்கணுன்னு அவர் தான் கேட்குறாரு. அப்போ நம்ம தான் வாயை திறந்து சொல்லணும். சரிங்களாங்க? நம்ம பத்திமேயு இருக்காங்களே, எரிகோ ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்களே அந்த பிச்சைக்காரன், அவங்க யாரையும் கூப்பிட்டு இது வேணும் அது வேணும் கேட்டதே கிடையாது. யாராவது பிச்சை போட்டால் மட்டும் போய் வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படி தான் இருந்தாங்க. யாரும் அந்த ரோட்டில் போகும்போது நிறுத்தி எதுவுமே கேட்டதில்லை. ராஜா அந்த வழியாக போயிருப்பார், மந்திரி அந்த வழியாக போயிருப்பார், யாரையும் நிறுத்தி கூப்பிட்டு எனக்கு செய்து கொடுங்கன்னு கேட்டதே இல்லை நம்ம பத்திமேயு. ஆனால் ஏசு போகும்போது மட்டும் கூப்பிட்டான். அப்போ ஏசு என்ன பண்ணார்? அவனை கூப்பிட்டுட்டு வாங்க, அவன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படி சொல்லும்போது நம்ம பத்திமேயு பாருங்களேன், எவ்வளோ ஸ்டைலாக அவங்க எழுந்து வராங்க பாருங்களேன். மார்க்கு 10:50 அவங்க எவ்வளோ அழகாக ஸ்டைலாக எழுந்து ஓடி வராங்க. உடனே தன்மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். தான் மேலே ஒரு ஓவர் கோட் போட்டிருந்தாங்க போல, அதை தூக்கி போட்டுட்டு ஓடி போகிறாங்க இயேசுவை பார்க்க. இயேசுவே நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. இயேசு என்ன பண்ணார்? உடனே கொடுத்துட்டார். அவ்வளோதான். நம்ம இயேசுவை நிறுத்தி எத்தனை வேணால் கேட்கலாங்க. நீங்கள் இயேசுவை நிறுத்தி என்ன வேணால் கேட்கலாம். எனக்கு சின்ன வயசில் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பாவை பார்த்து எப்பவும் நாங்கள் பேக்கெட் மணி கேட்போம். எங்கள் அப்பாவை போய் பேக்கெட் மணி கேட்கும் போது எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் கேட்பாங்க, கேட்கக்கூடாது, அப்பா கிட்ட பணம் இல்லைன்னா கூட கொடுத்துட்றாங்களே, அப்புறம் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது அவங்க செலவுக்கு, அதனால கேட்கக்கூடாது. அப்போ எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் ரொம்ப அது பின்தங்கி இருந்துச்சு. அதனால் எங்கள் அண்ணன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரு அப்பாவே தாங்கிட்டே இருக்கிறத அத்தனையும் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம பரலோகத்தின் அப்பா என்ன வேணால் கொடுப்பார்ல, அவர்கிட்ட நிறைய வச்சுருக்காருங்க. அவர் எக்கச்சக்க பணக்காரரு, ஐஸ்வர்யவான். நம்ம பரலோகத்தின் தந்தை பரமபிதா எவ்வளவோ கொடுப்பாரு. நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், அவர் எல்லாவற்றையும் கொடுத்துருவாரு. சரிங்களாங்க? தைரியமாக கேளுங்க. அவர் தான் கேட்குறாரு இன்னைக்கு உங்ககிட்ட, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். அவர் செய்து கொடுத்துட்டு போயிடுவார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைங்க வேறு யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. நம்ம இயேசுவை எங்கே வேணால் நிறுத்தலாம், எப்போ வேணால் கேட்கலாம். சரிங்களா? அவர் கண்டிப்பாக செய்து கொடுப்பாரு. நம்மளுக்கு உரிமை இருக்குல்ல, நம்ம அப்பாங்க. கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.